வணக்கம். இது ரூபவாகினியின் செய்திகள். நான் ராதிகா வின்சர். நான் ஏசிஎம் கலீல் ரஹ்மான். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்ப்போம். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ நாளை பெலாரஸுக்கு 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயம். ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணையாளர் நாயகம் திருமதி நவநீதம் பிள்ளை நாளை இலங்கை வருகை. இலங்கையில் மனித உரிமைகள் மீறப்பட்டதாக வெளிநாட்டவர்கள் தெரிவிக்கும் குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவையாகும் என இலங்கை திருச்சபையின் ஆண்டகை சாந்தா பிரான்சிஸ் தெரிவிப்பு. 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சை நாளை. தெற்காசிய பிராந்திய ஒத்துழைப்புக்கான சங்கத்தில் அங்கம் வகிக்கும் 6 நாடுகளின் பிரதிநிதிகள் ஜனாதிபதியுடன் சந்திப்பு. லெபனானின் ட்ரிபோலியில் குண்டு தாக்குதலில் 42 பேர் உயிரிழப்பு. இனி விரிவான செய்திகள். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ நாளை பெலாரஸுக்கு 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளார். ராஜதந்திர மற்றும் வர்த்தக கூட்டங்களில் கலந்து கொள்வது இதன் நோக்கமாகும். பெலாரஸ் நாடு 1991ஆம் ஆண்டு ரஷ்யாவிலிருந்து தனி நாடாக பிரிந்தது. பெலாரஸ் நாடு ரஷ்யா, யுக்ரைன், போலந்து, லித்துவேனியா மற்றும் லத்துவேனியா ஆகிய நாடுகளுக்கு மத்தியில் அமைந்துள்ளது. சனத்தொகை 94 லட்சமாகும். பெரும்பாலானவர்கள் பெலாரஸ் இனத்தைச் சேர்ந்தவர்கள், ஏனையோர் ரஷ்யர்கள். சேவைகள் மற்றும் கைத்தொழில்துறை அங்கு முன்னணி வகிக்கின்றன. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ பெலாரஸ் நாட்டு தலைவர் அலெக்சாண்டர் லுகஷெங்கோவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். பிரதமர் மிகாயில் மற்றும் மிகனோகோச் மற்றும் பெலாரஸ் தேசிய சபையின் தலைவர் அனடோலி ருபினோச் ஆகியோரையும் சந்திக்க இருக்கின்றார். பெலாரஸ் தேசிய சட்டப்பேரவை செனட் சபையின் தலைவர் விளாடிமிர் ஆண்ட்ரோசெங்கோவையும் ஜனாதிபதி சந்திக்க இருக்கின்றார். இலங்கை வர்த்தக குழுவொன்றும் அங்கு விஜயம் மேற்கொண்டுள்ளது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அங்குள்ள வர்த்தக ஒன்றியத்திலும் உரையாற்ற உள்ளார். ஊடகவியலாளர் ஒருவருக்கு சொந்தமான பம்பலப்பிட்டியில் அமைந்துள்ள வீடொன்றில் கொள்ளையிட வந்தவர்கள் தொடர்ந்து விசாரிக்கப்பட்டு வருகின்றனர். அவர்களிடமிருந்து தங்க ஆபரணங்கள் என்பனவற்றை போலீசார் மீட்டுள்ளனர். 5 பேரை கொண்ட கொள்ளையர்கள் இன்று அதிகாலை 3 மணி அளவில் பம்பலப்பிட்டி டிக்மன் வீதியில் உள்ள ஊடகவியலாளர் மந்தனா அபேவிக்ரமின் வீட்டை கொள்ளையடிக்க முயற்சித்தனர். வெளியில் சென்றிருந்த கணவன் அதிகாலை வீட்டுக்கு வரும்போது கேட் திறக்கப்பட்டு மின்குமிழ்கள் எரிந்து கொண்டிருந்ததனால் சந்தேகம் கொண்டு போலீஸ் அவசர பிரிவுக்கு தெரிவித்துள்ளார். உடனடியாக போலீசார் அந்த இடத்திற்கு விரைந்தனர். கொள்ளையர்கள் போலீசாரை கூறிய ஆயுதங்களினால் தாக்கியுள்ளனர். பாதுகாப்புக்காக போலீசார் மேற்கொண்ட துப்பாக்கி பிரயோகத்தில் கொள்ளைக்காரர்களில் ஒருவர் உயிரிழந்தார். ஏனைய 4 பேரும் காயமடைந்தார்கள். சந்தேக நபர்களுடன் முச்சக்கர வண்டி ஒன்றும், கைக்குண்டொன்றும், 2 கத்திகளும் கைப்பற்றப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் போலீஸ் அதிகாரியுமான புத்திக ஸ்ரீவர்தன தெரிவித்துள்ளார். නිවසට පැමිණි අවස්ථාවේ කොල්ලකරුවෝ තියුණු ආයුධ වලින් පොලිස් නිලධාරීන්ට පහර දුන්හ. ආත්මාරක්ෂාව සඳහා වෙඩි තැබීමට පොලිසියට සිදුවිය. කොල්ලකරුවෙක් මිය ගියේය. සෙසු සිව් දෙනා තුවාල ලැබුහ. පොලිස් නිලධාරීන් සිව් දෙනෙකුටද තුවාල සිදුවිය. සැකකරුවන් සමග ත්‍රිරෝධ රථයක්, ජීවත් බෝම්බයක් සහ පියා දෙකක්ද අත්අඩංගුවටගත් බව පොලිස් මාධ්‍ය ප්‍රකාශක පොලිස් අධිකාරී බුද්ධික සිරිවර්ධන මහතා පවසයි. මේ උන් කොල්ලකරුවා රත්තරන් බඩු සහ මුදල් විශාල ප්‍රමාණයක් කොල්ලකාරයෝ. මේ සිද්ධි වුණාට පස්සේ අපි අපිට පොලිස් ස්ථාන නිලධාරීන් කැඳෙව්වා. මොකද කොල්ලකරුවන් පියසක් පලා කියලා තිබ්බා. ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணையாளர் நாயகம் திருமதி நவநீதம் பிள்ளை நாளை இலங்கை வருகின்றார். இலங்கையின் தற்போதைய நிலைமைகளை நேரில் காண்பது இந்த விஜயத்தின் நோக்கமாகும். 1941ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி தென்னாப்பிரிக்காவில் பிறந்த திருமதி நவநீத பிள்ளை இந்திய வம்சாவளி பெண் ஆவார். சட்ட நிபுணரான இவர் தென்னாப்பிரிக்காவின் முதலாவது கருப்பு இன உயர்நீதிமன்ற நீதியரசராக விளங்கினார். ருவாண்டா சம்பவம் தொடர்பாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் சட்டத்தரணியாகவும் அவர் பணியாற்றினார். 2008ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி தொடக்கம் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகளுக்கான ஆணையாளர் நாயகமாக செயற்பட்டு வருகின்றார். இவர் 1 வார காலம் இலங்கையில் தங்கியிருப்பார். இலங்கையின் பல பிரதேசங்களுக்கு விஜயம் செய்யும் இவர் பல தரப்பினருடனும் பேச்சுவார்த்தைகளை நடத்த உள்ளார். பயங்கரவாதம் தோற்கடிக்கப்பட்டதன் பின்னர் இலங்கை தொடர்பாக சர்வதேச மட்டத்தில் பல்வேறு விடயங்கள் விவாதிக்கப்படும் பின்னணியில் முன்கூட்டியே ஒரு முடிவுக்கு வராமல் இலங்கைக்கான விஜயத்தை மேற்கொள்வதாக நவநீதம் பிள்ளை ராய்ட்டர்ஸ் செய்தி சேவைக்கு தெரிவித்துள்ளார். இலங்கை தொடர்பாக பல்வேறுபட்ட பொய்யான தகவல்கள் சர்வதேச தரப்பில் பரவியுள்ளதனால் ஐக்கிய நாடுகள் சபையின் ஆணையாளர் நாயகத்திற்கு இலங்கை வருமாறு அரசு அழைப்பு விடுத்தது. இலங்கையில் மனித உரிமை மீறல், போர்க்குற்றம், மொழி பிரச்சினை சம்பவங்கள் உள்ளன என்று வெளிநாட்டவர்கள் தெரிவிக்கும் குற்றச்சாட்டுகள் பொருத்தமும் ஆதாரமும் அற்றவையாகும் என்று இலங்கை திருச்சபையின் அதிவணக்கத்திற்குரிய சாந்தா பிரான்சிஸ் ஆண்டகை தெரிவித்துள்ளார். சமீபத்தில் நான் வெளிநாட்டு பயணத்தின் போது சில படித்தவர்களை, மேதைகளை சந்தித்தேன்.
அவர்கள் எங்களுடைய நாட்டை பற்றி கேட்ட கேள்விகளை கேட்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன். உண்மையாகவே அதிர்ச்சி அடைந்தேன். அவர்கள் கேட்ட முதலாவது கேள்வி, இந்த கொழும்பில் கண்டியில் தமிழ் பாஷையில் பேசும் சுதந்திரம் இருக்கின்றதா என்று கேட்டார்கள். அது உண்மையிலேயே ஒரு அதிர்ச்சி அடையும் ஒரு சம்பவம். நான் சொன்னேன், நீங்கள் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு தமிழில் சிங்களத்தில் மக்கள் பேசுகின்றார்கள் என்பதை பற்றி வந்து பாருங்கள் என்று. அவர்கள் அதை நம்பவில்லை. அவர்கள் சொன்னார்கள், இல்லை, கொழும்பிலும் கண்டியிலும் மற்ற சில பிரதேசங்களிலும் தமிழ் மக்களுக்கு தமிழ் பாஷையில் பேச முடியாத நிலை இருக்கின்றது என்று எங்களுக்கு தெரியும் என்று. இதை யாருக்கு போய் சொல்வது? புதியதோர் சமுதாயத்தை ஒரே இனம், ஒரே தேசம், ஒரே மக்கள் என்ற ரீதியில் கட்டி எழுப்புவதின் முயற்சியில் தான் நாங்கள் ஈடுபட்டிருக்கின்றோம். அதே நேரத்தில் அபிவிருத்தி என்பது உடனடியாக செய்யக்கூடிய ஒரு விடயம் அல்ல. விசேஷமாக மக்களுடைய மனதோடு தொடர்பு கொண்ட ஒரு விஷயம். ஊக்கத்தோடு நாங்கள் கட்டியெழுப்ப முயற்சிக்கும் இந்த புதிய தேசத்தை கட்டியெழுப்பதற்கு எங்களுக்கு இடம் கொடுங்கள் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். பதிலாக ஒருவரை ஒருவர் குறை கூறிக்கொண்டு ஒருவரில் ஒருவர் பிழை கண்டுபிடித்துக் கொண்டு இந்த காரியத்தை நாங்கள் செய்ய முடியாது. ஆனபடியினால் எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் எடுக்கும் இந்த முயற்சியில் நாங்களும் அவரோடு சேர்ந்து கொள்வோம். ஒரே இனமாக, ஒரு தேசமாக எங்களுடைய மக்களை கட்டியெழுப்புவோம் என்று நான் கூறுகின்றேன். உங்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. பசும்பாலினால் நாட்டை தன்னிறைவு அடைச் செய்வதற்கான துரித நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் இதற்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்று அரசு தெரிவித்துள்ளது. மில்கோ கம்பெனியும் கால்நடை அபிவிருத்தி சபையும் கடந்த வருடம் பசும்பால் உற்பத்தியை 1,50,00,000 லிட்டர் வரை அதிகரித்தது. பால் உற்பத்தியில் 4 லட்சம் பேர் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த எண்ணிக்கையை அதிகரிப்பது அரசின் நோக்கமாகும். 2011ஆம் ஆண்டு உள்நாட்டு பசும்பால் உற்பத்தி 20 கோடி லிட்டர் ஆகும். கடந்த வருடம் இது 20,70,00,000 லிட்டர் வரை அதிகரித்தது. பசும்பால் உற்பத்தி சுகாதாரத்திற்கு பாதுகாப்பான முறையில் மேற்கொள்ளப்பட வேண்டும். இது சம்பந்தமாக விவசாயிகளுக்கு அறிவூட்டப்பட உள்ளது. வடக்கு கிழக்கு மாகாணங்களிலும் இந்த திட்டம் அமலுக்கு வர உள்ளது. 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சை நாளை நடைபெறும். 3,29,725 பேர் பரீட்சைக்கு தோற்றுகின்றனர். 2,836 நிலையங்களில் பரீட்சை நடைபெறும். காலை 9:30க்கு பரீட்சை ஆரம்பமாகும். மாணவர்களை நேர காலத்துடன் பரீட்சை நிலையத்திற்கு வருமாறு பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் WMNJ புஷ்பகுமார் தெரிவித்துள்ளார். சுமார் 18,000 பேர் பரீட்சை கடமைகளில் ஈடுபட உள்ளனர். சிங்கள மொழி மூலம் 2,49,296 பேர் தோற்றுகின்றனர். தமிழ் மொழி மூலம் தோற்றுபவர்களின் எண்ணிக்கை 80,329 ஆகும். பிள்ளைகள் கருப்பு பேனா, நீல பேனா, பென்சில், அடிமட்டம் என்பனவற்றை கொண்டு வருதல் வேண்டும். முதலில் வினாத்தாளில் உள்ள அறிவுறுத்தல்களை வாசித்து விளங்கிக் கொள்ள வேண்டும். வினாத்தாள்களிலும் விடைத்தாள்களிலும் தமது சுட்டிலக்கத்தை தெளிவாக எழுதுதல் வேண்டும். விசேட தேவைகள் உள்ள மாணவர்கள் தொடர்பாக பரீட்சை நிலைய பொறுப்பு அதிகாரிக்கு அறிவிக்க வேண்டும். தாம் கோடிட்ட பதில் தவறாக இருப்பின் அதனை வெட்டிவிடவும். தகைமை இல்லை என்று கூறி சில பாடசாலை அதிபர்கள் மாணவர்களுக்கு பரீட்சை எழுத அனுமதி வழங்குவதில்லை. அவர்களுக்கு எதிராக கடும் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும். பரீட்சையின் பின்னர் திணைக்களத்தின் அனுமதி இல்லாமல் வினாத்தாள்களை பிரதி செய்தல், அச்சிடுதல், ஊடகங்கள் மூலம் பிரசுரித்தல் என்பனவும் தடை செய்யப்பட்டுள்ளது. பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்கள் இன்று இரவு நன்றாக நித்திரை கொள்ளல் வேண்டும். அவர்களுக்கு காலை இலகுவான உணவை வழங்க வேண்டும். பெற்றோருக்கு பரீட்சை மண்டபத்திற்குள் பிரவேசிக்க அனுமதி இல்லை. மாகாண சபை தேர்தல் நடைபெறும் பிரதேசங்களில் இன்றிரவு 8 மணி தொடக்கம் நாளை மாலை 2 மணி வரை ஒலிபெருக்கிகளை பாவிப்பது தடை செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் செயலகம் அறிவித்துள்ளது. வடபகுதியில் ராணுவத்தின் உபயோகத்தில் இருந்த வீடுகளும் காணிகளும் மக்களின் பாவனைக்கு மீண்டும் கையளிக்கும் நிகழ்வு 513வது படைப்பிரிவின் ஏற்பாட்டில் சுன்னாகத்தில் நேற்று நடைபெற்றது. அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, யாழ் மாவட்ட கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் மஹிந்த ஹத்துருசிங் ஆகியோர் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு 39 வீடுகள், 2 காணிகள் என்பனவற்றிற்கான அனுமதி கடிதங்களை வழங்கி வைத்தார். சண்டலிப்பாய், சங்கானை, உடுவில், தெல்லிப்பளை ஆகிய பிரதேச செயலாளர்களிடம் இவை கையளிக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் பிரிகேடியர் அபயநாயக்க, பிரிகேடியர் பிரியந்த பெரேரா, பிரிகேடியர் பல்லவல உட்பட பிரமுகர்களும் பொதுமக்களும் சமூகம் அளித்திருந்தனர்.
சபேன் பிள்ளை பிரச்சனைக்கு எந்த வகையிலும் தீர்வு காண போவதில்லை. முதல்ல சொன்னது போல back to 1995 end. That is விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடர்கின்றன. தெற்காசிய பிராந்திய ஒத்துழைப்புக்கான சங்கத்தில் அங்கம் வகிக்கும் 2 நாடுகளின் வர்த்தக அமைச்சர்களும் மேலும் 4 நாடுகளின் வர்த்தக செயலாளர்களும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்தித்தார்கள். இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் நேற்று அலரி மாளிகையில் இடம்பெற்றது. தெற்காசிய சுதந்திர வர்த்தக வலயத்திற்கான அமைச்சர்களுக்கான கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக இந்த ராஜதந்திரிகள் இலங்கை வந்துள்ளனர். பங்களாதேஷ், பூட்டான், நேபாளம், மாலைத்தீவு, பாகிஸ்தான், இந்தியா ஆகிய நாடுகளின் வர்த்தக அமைச்சுகளின் செயலாளர்கள் இதில் அடங்குகின்றனர். பிராந்திய நாடுகளுடன் அனைத்து துறைகளிலும் ஒத்துழைப்பை மேம்படுத்திக் கொள்ள இலங்கை விருப்பத்துடன் இருப்பதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். அமைதியான இலங்கை முதலீட்டுக்கான சிறந்த சூழலை கொண்டுள்ளது. இலங்கையின் அபிவிருத்தியை கொழும்பு நகரம் பிரதிபலிப்பதாக பங்களாதேஷ் வர்த்தக அமைச்சர் குறிப்பிட்டார். பிராந்திய நாடுகள் ஒருங்கிணைந்த முதலீட்டு திட்டங்கள் தொடர்பாக கூடிய கவனம் செலுத்த வேண்டும் என்று இந்திய வர்த்தக அமைச்சர் குறிப்பிட்டார். அடுத்த வருடம் நேபாளத்தில் நடைபெறவுள்ள சாக் மாநாடு தொடர்பாகவும் கருத்துக்கள் பரிமாறிக் கொள்ளப்பட்டன. அமைச்சர் ரிஷாத் பதூதீன் குழு உட்பட பலர் இதில் கலந்து கொண்டனர். ரத்தின கற்கள் மற்றும் தங்க ஆபரண ஏற்றுமதி மூலம் இலங்கை கடந்த வருடம் 7,044 கோடி ரூபாவை வருமானமாக பெற்றுள்ளது. சிறந்த தரம் காரணமாக இவற்றுக்கு வெளிநாடுகளில் சிறந்த கிராக்கி நிலவுகின்றன. இலங்கையின் மிகவும் அரிதான ரத்தின கற்கள் கிடைக்கின்றன. பிரிட்டிஷ் மகாராணியாரின் கிரீடத்தில் கூட இலங்கையின் மாணிக்கக்கல் பதிக்கப்பட்டுள்ளது. இந்த அரிய வளத்தை பாதுகாக்க ரத்தின கற்கள் மற்றும் தங்க ஆபரண அதிகார சபை நடவடிக்கை எடுத்துள்ளது. சூழல் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு தகுந்த இடங்களில் மாத்திரம் ரத்தின கற்களை அகழ்ந்தெடுக்க அனுமதி பத்திரங்கள் வழங்கப்படுகின்றன. ரத்தினக்கல் தொழில்துறையில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு புதிய தொழில்நுட்பம் மற்றும் பயிற்சியும் வழங்கப்பட உள்ளது. வெளிநாட்டு சந்தைகளை இலக்காக கொண்டு தங்க ஆபரணங்களை உற்பத்தி செய்வதற்கும் அவற்றை ஏற்றுமதி செய்வதற்கும் அதேபோன்று கண்காட்சிகளை நடத்துவதற்கும் அதிகார சபை நடவடிக்கை எடுத்துள்ளது. பசெட் என்ற பெயரில் இந்த கண்காட்சி வருடம் இடம்பெறுகிறது. எதிர்வரும் 29ஆம் தேதி தொடக்கம் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி வரை பண்டார்நாயக்க ஞாபகார்த்த மாநாட்டு மண்டபத்தில் இந்த கண்காட்சி நடைபெறும். இந்தியா, சீனா, ரஷ்யா, அமெரிக்கா ஆகிய நாடுகள் இந்த கண்காட்சியில் கலந்து கொள்கின்றன. மன்னார் மாவட்டத்தில் மீன்பிடித்துறையின் அபிவிருத்திக்காக சுமார் 25 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. மீன் உற்பத்தியை 2 மடங்காக அதிகரிப்பது இதன் நோக்கமாகும். தலைமன்னார் கடற்றொழில் சேவை நிலையமும் அதற்கான வீதியும் அண்மையில் திறந்து வைக்கப்பட்டன. இதற்கு 25 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டது. எருக்கம்பட்டி பிரதேசத்தில் கடற்றொழில் துறை அபிவிருத்திக்கு 30 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டது. பள்ளிமுறையில் கடற்றொழில் சன சமூக நிலையம் மற்றும் நீர்த்தாங்கியை நிர்மாணிக்க 20 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டது. தோமஸ்புரம், பாலைக்குழி, மருதோண்டிக்குடா பிரதேசங்களின் அபிவிருத்திக்காக சுமார் 1.5 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. மன்னார் மாவட்டத்தில் 200 மீனவர்களுக்கு பாதுகாப்பு அங்கிகள் வழங்கப்பட்டுள்ளன. இவற்றின் பெறுமதி 20 லட்சம் ரூபாவாகும். அமைச்சர்களான ராஜித சேனாரத்ன, டக்ளஸ் தேவானந்தா, ரிஷாத் பதூதீன், பிரதியமைச்சர் சரத்குமார குணரத்ன ஆகியோரும் இந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்டனர். ஐக்கிய தேசிய கட்சியின் பெண் அங்கத்தவர்கள் சுமார் 1000க்கும் அதிகமானோர் இன்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இணைந்து கொண்டனர். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பெண்கள் அமைப்பின் வடமேல் மாகாண சந்திப்பின் போது இது இடம்பெற்றது. இதற்கான பொதுக்கூட்டம் ஹெட்டிபோலவில் நடைபெற்றது. அமைச்சர் பவித்ரா வன்னியாராய்ச்சியின் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தை தயாஸ்ரீ ஜெயசேகர ஒழுங்கு செய்திருந்தார். நாட்டின் அபிவிருத்திக்காக ஜனாதிபதி முன்னெடுக்கும் நடவடிக்கைகள் பெரிதும் பாராட்டக்கூடியவை என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் புதிதாக இணைந்த பெண்கள் தெரிவித்தனர். சமுதாயத்தில் பெண்களுக்குரிய அந்தஸ்தை வழங்குவது அரசின் நோக்கம் என்று அமைச்சர் பவித்ரா வன்னியாராய்ச்சி குறிப்பிட்டார். மத்திய மாகாண சபை தேர்தல் சம்பந்தமான பிரசார கூட்டம் ஒன்று புசல்லாவ நயாபர தோட்டத்தில் சமீபத்தில் நடைபெற்றது. ஊவா மாகாண அமைச்சர் செந்தில் தொண்டமான் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மத்திய மாகாண சபை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் உரையாற்றிய மாகாண அமைச்சர் இந்த நாட்டின் ஜனாதிபதி, மாகாண முதலமைச்சர் மற்றும் ஆளுநர் அனைவரும் ஆளும் கட்சியை சேர்ந்தவர்களே என்று கூறினார். எனவே வேறு கட்சி வேட்பாளர்களுக்கு வாக்களிப்பதில் எந்தவித பலனும் இல்லை என்று குறிப்பிட்ட அவர் சிந்தித்து செயல்படும்படி வாக்காளர்களை கேட்டுக் கொண்டார். மூலமாக எங்க ஆளுகள் மாகாணத்துக்கு போவாங்க. அதிகாரம் இருக்கு. இன்னொரு பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவாகும் மாணவர்களுக்கு கல்வியுடன் கூடிய தொழில் வாய்ப்பை பெற்றுக் கொடுக்கும் வகையிலான புதிய கற்கை நெறிகளை அறிமுகப்படுத்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் MLM ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளார்.
இதற்கமைய இந்த திட்டத்தில் முதற்கட்டமாக தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தை இணைத்துக் கொள்வது பற்றி ஆராயும் கூட்டம் உபவேந்தர் டாக்டர் எம் இஸ்மாயில் தலைமையில் சமீபத்தில் நடைபெற்றது. பிரதி அமைச்சர் ஹிஸ்புல்லாவின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலில் சவுதி அரேபிய கல்வி கலாசார அபிவிருத்தி அமைப்பின் பணிப்பாளர் ஷேக் காலித் தலைமையிலான விரிவுரையாளர்கள் குழுவினர் பங்கேற்றுக் கொண்டார்கள். முதற்கட்டமாக சவுதி ஆப்கா கிங் அப்துல் அசீஸ் பல்கலைக்கழகத்துடன் இணைந்து இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதென அங்கு தீர்மானிக்கப்பட்டது. ராணுவத்தின் 51வது படைப்பிரிவின் 18வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு இரத்த தான முகாம் ஒன்று யாழ்ப்பாணம் கோப்பாயில் உள்ள 51வது படைப்பிரிவின் அலுவலகத்தில் இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் இரத்த வங்கியில் ஏற்பட்டுள்ள இரத்த பற்றாக்குறைக்கு தீர்வு காணும் முகமாகவும் இரத்த தானம் தொடர்பாக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்திலும் இந்த இரத்த தான முகாம் இடம்பெற்றது. 51வது படைப்பிரிவின் கட்டளை தளபதி பிரிகேடியர் அபயநாயக்க தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் நூற்றுக்கணக்கான ராணுவ வீரர்கள் இரத்த தானம் செய்தனர். கிராமப்புற மக்களின் விவசாய உற்பத்தியை அவர்கள் வாழும் பிரதேசத்திலேயே சேகரிப்பதற்கும் விற்பனை செய்வதற்கும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. இதன் அடிப்படையில் கிண்ணியா காக்காமுனை பகுதியில் மரக்கரை சேகரிப்பு நிலையம் ஒன்றை பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் சுசந்த புஞ்சி நிலமே சமீபத்தில் திறந்து வைத்தார். கிண்ணியா பிரதேச சபைத் தலைவர் SCM ஜமாத்துல்லா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் நகரவிதா டாக்டர் ஹில்மி உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்த மரக்கரை சேகரிப்பு நிலையம் காக்காமுனை பிரதேசத்தின் மத்திய மரக்கரை சேகரிப்பு நிலையமாக செயல்படும். வடமாகாணத்தில் பிரதான பாதைகளும் வீதிகளும் அபிவிருத்தி செய்யப்பட்டு வருகின்றன. யுத்தம் நிலவிய காலத்தில் பல வீதிகள் சேதமடைந்தன. 1254 கிலோமீட்டர் தூரத்திற்கு பிரதான வீதிகள் அபிவிருத்தி செய்யப்பட்டு வருகின்றன. இதற்கு 78 கோடி ரூபாய் செலவிடப்படும். மாகாணத்தில் 350 கிலோமீட்டர் தூரத்திற்கு வீதிகள் அபிவிருத்தி செய்யப்பட்டு வருகின்றன. இதற்கு 100 கோடி ரூபாவுக்கும் அதிகமான தொகை செலவிடப்படுகின்றது. கிராமப்புறங்களில் 840 கிலோமீட்டர் தூரத்திற்கு வீதிகள் திருத்தப்பட்டு வருகின்றன. இதற்கு 163 கோடி ரூபாய் செலவிடப்படுகின்றது. கொழும்பு நகரை வெள்ளப்பெருக்கற்ற அழகான நகரமாக மாற்றுவதற்காக அரசு பல அபிவிருத்தி திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருகின்றது. இதற்கு தேவையான இயந்திர உபகரணங்கள் காணி அபிவிருத்தி கூட்டுத்தாபனத்திடம் நேற்று கையளிக்கப்பட்டன. இதற்கான வைபவத்தில் அமைச்சர் பெசில் ராஜபக்ஷ, பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ஷ ஆகியோர் கலந்து கொண்டார்கள். காலிமுகத்திடலில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. 50 கோடி ரூபாய் பெறுமதியான இயந்திரங்கள் வழங்கப்பட்டன. 67 அகழ்வு இயந்திரங்கள், 4 படகுகள் என்பனவும் இதில் அடங்குகின்றன. கொழும்பு நகரை அபிவிருத்தி செய்ய 2900 கோடி ரூபாய் மதிப்பிடப்பட்டுள்ளது. உலக வங்கி இதற்கு கடனுதவி வழங்குகின்றது. இலங்கை தற்போது பாரிய அபிவிருத்தியில் பிரவேசித்துள்ளது. நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய இந்த அபிவிருத்தி சமூக, அரசியல், பொருளாதார துறையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இவ்வாறான நிலையில் பாரம்பரிய தொழில்களில் ஈடுபட்டுள்ளவர்கள் தொடர்பான செய்திகளும் கிடைக்கின்றன. இவரின் பெயர் சந்தனம். இவர் மாட்டு வண்டியில் கொழும்பு நகர மக்களுக்கு நாளாந்தம் மண்ணெண்ணெய் விற்று வருகின்றார். சந்தனம் சிறுவனாக இருந்தபோது 12வது வயதில் இந்த தொழிலில் பிரவேசித்துள்ளார். தற்போது இவருக்கு வயது 61. அரை நூற்றாண்டாக இவர் மண்ணெண்ணெய் விற்கும் தொழிலில் ஈடுபட்டுள்ளார். இன்று இவருக்கு கிடைக்கும் நாளாந்த வருமானம் அன்றாட வாழ்க்கையை ஓரளவு சமாளித்துக் கொள்வதற்கு மாத்திரம் போதுமாக உள்ளது. சந்தனம் கொள்ளுப்பட்டி, பம்பலப்பட்டி, வெள்ளவத்தி பகுதிகளில் மண்ணெண்ணெய் விற்று வருகின்றார். அவர் இதுவரை 10 மாடுகளையாவது இந்த வண்டியை இழுக்க பயன்படுத்தியுள்ளார். சந்தனத்திற்கும் மாட்டு வண்டிக்கும் அனைத்து வீதிகளும் தெருக்களும் பழக்கப்பட்டதாக இருக்கின்றன. சந்தனம் தனது மாட்டை ஒரு பிள்ளையை போல் வளர்த்து வருகிறார். எத்தகைய கஷ்டங்கள் இருந்தாலும் நேர்மையாக உழைத்து வாழ முடிந்தமை தொடர்பாக சந்தனம் மகிழ்ச்சி அடைகின்றார். இந்த அருமையான மனிதரை நீங்களும் ஒரு நாள் கொழும்பில் சந்திப்பீர்கள். இனி வெளிநாட்டு செய்திகளை எதிர்பாருங்கள். இத்துடன் ரூபவாகினியின் செய்திகள் முடிவடைந்தன. வணக்கம்.